நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ஒரு சாமுத்திரிகா லட்சண நிகழ்ச்சி. அங்க லட்சணத்தை வைத்து பலன் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒருவருடைய முகத்தை பார்த்து பலன் சொல்ல முடியுமா என்றால் முடியும் என்கிறது சாஸ்திரம். அக்பர் பாதுஷா சராசரி உயரம், அடர்த்தியான கருவிழிகள், பரந்த விரிந்த மார்பும் மூக்கின் கீழ் பளிச்சென்று ஒரு சின்ன மச்சமும் இருந்தது. அக்பர் பாதுஷா உருவத்தையும் முகத்தில் இருந்த மச்சத்தையும் பார்த்த ஜோதிடர்கள் இவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்று கூறினார். மன்னர் என்ற பதவிக்கோ பயத்தாலோ அல்ல இந்த புகழ் வார்த்தை. இறைவன் கொடுத்த உருவத்தை பார்த்து உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தை தான். ஜோதிடர்களின் நாவில் இருந்து வந்தது இந்த வார்த்தை. அதே போல ஸ்ரீராமரும் லட்சுமணரும் அக்கரைக்கு செல்ல ஓடத்தில் அமர்ந்தனர். ஓடக்காரன் இருவரையும் அக்கரையில் சேர்த்தான். அதற்கு பரிசாக ராமர் விலை உயர்ந்த வைரத்தை ஓடக்காரனுக்கு கொடுத்தார். ஆனால் அவனோ அதை வாங்க மறுத்தான். வேண்டாம் அரசே, நான் இக்கரையில் இருந்து அக்கரை சேர்க்கின்றேன். நீங்களோ பிறவி கடலை நீக்குபவர்கள் என்பதை உங்கள் அங்க லட்சணத்தை பார்த்தே தெரிந்து கொண்டேன் என்றான் ஓடக்காரன். மனிதனின் அங்க லட்சணத்தை பார்த்தே அவரவர் குணத்தை கூறலாம், அதிர்ஷ்டத்தையும் கூறலாம் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டே போதும். இன்னும் விளக்கமாக கூறிக்கொண்டே இருந்தால் எப்பொழுது தான் நம் அங்க லட்சண பலன்களை பற்றி அறிய போகின்றோம். ஆகவே ஒவ்வொரு அங்க லட்சணத்திற்கும் என்ன பலன் என்பதை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள். அத்துடன் மற்ற பலன்களை பற்றி அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய பக்திபிளானட்.com பாருங்கள்.